அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி எக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 6 எக்கு எடுத்திருக்கேன். ஸோ அது முட்டையை வேக வச்சு தோல் உரித்து தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதாவது முட்டை சைஸ்லேயே இருந்ததுனால நான் அப்படியே அதை கட் பண்ணாமல் முழுசாகவே வச்சுருக்கேன். தோல் உரித்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி போடலாம். நான் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஸ்டார் பூ, பட்டை, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை, லவங்கம், பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு மூட்டை சின்னதாக மூட்டை கட்டி, நம்ம பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் இதை மூட்டை கட்டி போட்டுருங்க. தனித்தனியாக போட்டிங்கன்னா இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டால் டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் நம்ம ரைஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ அது கூட இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்ருங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, ஏன்னா அப்போது ரைஸ் உங்களுக்கு தனித்தனியாக வரும், உதிரியாக வரும். அரிசி பாஸ்மதி ரைஸ் 300 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இதோட சேர்த்து குக் பண்ணிவிட்டு 80% குக் ஆனவுடனே நம்ம அந்த கட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சின்ன குட்டி மூட்டையை எடுத்துருங்க. எடுத்துட்டு சாதம் வடித்து தனியாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் வெட்டி அதை நல்லா வதக்கி ப்ரௌனிஷாக, நல்லா டார்க் ப்ரௌனிஷாக, தீயை விட்டுறவேனா அதை டார்க் ப்ரௌனிஷாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா இந்த ப்ரௌனிஷ் வரணும். இந்த நேரம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எடுக்க என்னன்னா கருகிடும். ஸோ ப்ரௌனிஷாக எடுக்கணும் அது. அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், அந்த முட்டை சைஸ்லேயே இருக்குதுங்களா, அதை நான் சும்மா ஃபோக் வச்சு குத்திட்டு சீக்கிரமாக அது வெந்துருன்றதுக்காக. அதே மாதிரி உப்பு காரம் உள்ளே போகும். அதே மாதிரி முட்டையும் அதே மாதிரி ஃபோக்கில் எடுத்து கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. சும்மா குத்தி வச்சுங்க. நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதுலேயே முட்டையை போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சும்மா கொஞ்சம் அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேன்லேயே நம்ம அந்த லவங்கம், பட்டை, பிரியாணி இலை எல்லாம் 2 ஸ்டார் பூ எல்லாம் 1, இது எல்லாத்தையுமே போட்டு நம்மக்கிட்ட என்னென்ன அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கோ அதை சும்மா 2 போட்டு, பெரிய ஏலக்காவும் போடுங்க. அதில் போட்டு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிரியாணிக்கு எப்போயுமே இஞ்சி கொஞ்சம் கூட வைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, தக்காளி அதே 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வதக்கிடுங்க. அது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு எப்பயும் போல் நீங்கள் தக்காளியை வதக்கி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம். நான் சரி இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். வெங்காயம் வதக்கி தனியாக எடுத்துட்டு, உங்களுக்கு டைம் இருந்தால் இதை செய்யுங்க. இல்லைனா வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு இது பண்ணலாம். ஸோ பச்சை மிளகா போட்டு வதக்கி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டுருங்க. முட்டை சைஸ்லேயே இருக்குதுங்களா, நீங்கள் பெரிய சைஸாக இருந்ததுன்னா கட் பண்ணி போடுங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக சுட தண்ணி வச்சு, கெட்டிலில் சுடு தண்ணி வச்சு நான் நல்லா வேக விட்டுட்டேன். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் எப்படி தம் போட போகிறோம் அதுலேயும் வேகும். ஸோ நல்லா ஒரு 50% வந்ததுக்கப்புறம் முட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அழகாக இப்படி பரப்பி விட்டுட்டு, இது கூட அந்த மசாலாவுக்கு, அதாவது பிரியாணிக்கு தேவையான காரமும் உப்பும் இந்த சாதம் போடுறதுக்கு முன்னே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, நெய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு, லெமனும் புழிஞ்சு விட்டுருக்கேன். கலர் கேசரி பவுட்ரு இதையும் புழிஞ்சு போட்டிருக்குங்க பாருங்கள். அது எடுக்கும்போது உங்களுக்கு முட்டை எங்கே உடஞ்சிரோன்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா, ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் முன்னாடியே போட வேணாம். இந்த எல்லா சாதம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே கூட வச்சுட்டு, எக்கு பிரியாணி அந்த மசாலாவில் வறுத்து தானே எடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் மேலே கூட வச்சு விட்டுடலாம். ஸோ பிரியாணி செஞ்சுட்டு அது மேலே முட்டையை வைக்கலாம்.
இது கூட வச்சு நீங்கள் எடுக்கும்போது உடஞ்சிரும்ன்ற பயம் இருந்ததுன்னா, இல்லை செய்ய முடியும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப ஈஸியானது. பாருங்க, உருளைக்கிழங்கு அப்படியே முட்டை சைஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் அது முட்டையை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணி இருந்தாலும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்களேன். அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் அம்மா நல்லா ஏஜ்டு பீப்புளை கேட்டு பார்த்தீங்கன்னா, பழைய பழைய காலத்தில் வந்து கல்யாணத்தில் வந்து எவ்வளோ பெரிய மட்டன் போடுவாங்க தெரியுங்களா? போட்டுட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியே உருளைக்கிழங்கு போடுவாங்க. கல்யாணத்துலேயே அந்த மாதிரி போட்டுருவாங்க. நல்லா பெரியவங்களை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. இப்போ தான் அதெல்லாம் உருளைக்கிழங்குலாம் இல்லாமல் ஒரு மட்டனாகவே போடுறோம். ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கை போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ முட்டை பிரியாணி ரெடிங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.